மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஏதாச்சும் நம்ம பேசலாம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து அவங்க பேசிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தை பேசலாம். அதாவது என்ன விஷயம்னா, நம்ம சுந்தர்சி வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லி உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ அது ஏன் ட்ராப் அவுட் ஆனார் ஆப்வியஸ்லி எல்லா பேருக்கும் தெரியும். கதை பிரச்சனை, கதை இஷ்யூஸ்னால அவங்களுக்கு செட் ஆகலை, விலக்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ அதுதான் வந்து ஃபேக்டும் கூட. இது வந்து ஆண்டவர் கமல்ஹாசன் வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். கதை செட் ஆகலை, என்னோட ஆக்டருக்கு வந்து கதை பிடிக்கல, நான் இன்வெஸ்டார், ஆக்டருக்கு கதை பிடிக்கல, என்னால் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியும், என்னால் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு பிடிக்கிற கதை வர வரைக்கும் நாங்கள் தேடி தான் இருக்க போகிறோன்ற மாதிரி வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக இன்னொரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, கதை பிரச்சனைனால தான் வந்து சுந்தர்சி ட்ராப் அவுட் ஆகிருக்காரு. இது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வேறு எந்த ரீசனுக்காகவும் அவர் ட்ராப் அவுட் ஆகலை. அது போக இன்னொரு ஆட் ஆன் விஷயமாக வந்து என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து கேட்டிருக்காங்க மறுபடியும் சுந்தர்சி வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு, எதிர்பாராததே எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னதை பார்த்தா மேபி சுந்தர்சி வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னே வந்து இப்போ நம்ம தாராளமாக சொல்லலாம். பட் சுந்தர்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சுந்தர்சி வருவாரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த கதை வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த பிச்சே வந்து நெல்சனுக்கு போயிருக்க மாதிரியும் ஒரு விஷயம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேர் காம்போ வந்து நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொன்னோன்னே, ஸோ நெல்சன் தான் அதை பண்ணுவார்னு ஒரு அசம்ஷன் வந்து எல்லா பேரும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி சொன்னோன்னே எதிர்பார்க்காம ஏதாச்சும் நடக்குதா இல்லை எதிர்பார்த்தது நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலம் தான் பதில் சொல்லணும். விஜய் சேதுபதி இவர் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து பிஸியாக இருக்கார். பிக் பாஸை தவிர மணிரத்னம் கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் பண்ண போகிறாரு. அது உங்கள் எல்லா பேருக்கும் வந்து தெரியும். இது போக அவர் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் வந்து கமிட் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது யாருக்குன்னா, நம்ம மகிழ் திருமேனி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாரு. விடாமுயற்சி எடுத்தார்ல, அவரே தான் வந்து இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து கீர்த்தி சனோனை தான் வந்து ஹீரோயினாக போடுற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விடாமுயற்சியை பற்றி நம்ம டாப் 10 மூவிஸில் டீட்டெயில்டாக பேசுவோம். நம்ம மனசை விட்டு பேசுறது நிறையா இருக்குது. இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். ஒரு நல்ல படம் விடாமுயற்சி. இப்போதைக்கு என்னால் அதுதான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, விஜய் சேதுபதியும் ஓகே சொல்லிட்டாரு. நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலான்ற மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம மகிழ் திருமேனி வந்து அமிதாப் பச்சன் அப்ரோச் பண்ணார். ஒரு மும்பை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒன்று அப்ரோச் பண்ணாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இப்போ என்னோட அசம்ஷன் என்னென்னா, அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி எனக்கு தெரில. பட் எனிதிங் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.